Swayam Prabha. Digital India. Educated India. முந்தைய வகுப்புகளில் நாம் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வழிமுறைகளை பின்பற்றி நேரியல் நிலையான மாறிலிகளை கொண்ட சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகளின் தீர்வுகளை கண்டுபிடித்தோம். இப்பொழுது எவ்வாறு லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வழிமுறைகளை பின்படுத்தி வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் தீர்வு கண்டுபிடிக்க முடியும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக சில ரிசல்ட்டுகள் நமக்கு தேவைப்படுகின்றன. அவற்றை புரிந்து கொண்டு பின்னர் நாம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ்களின் தீர்வு கண்டுபிடிக்கும் வழிமுறையை தெரிந்து கொள்ள முயற்சிக்கலாம். முதலாவதாக டிஃபரன்சியேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள செயல்பாடு f of t. அதனுடைய லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மை நாம் a function of s, f of s என்று குறிப்பிடுகிறோம். அது இன்டெக்ரல் 0 to infinity e power minus st f of t dt என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது f of s-ஐ with respect to s டிஃபரன்ஷியேட் செய்தால் நமக்கு d by ds of f of s என்பது கிடைக்கிறது. அதாவது d by ds of integral 0 to infinity e power minus st f of t dt என்பதை கொடுக்கிறது. இங்கு derivative is with respect to s, integration is with respect to t between constant limits. அதனால் differentiation with respect to s-ஐ இந்த உள்ளே கொண்டு போய் இன்டெக்ரல் சைனிற்கு உள்ளே கொண்டு போய் நம்மால் செய்ய முடியும். அது நமக்கு இன்டெக்ரல் 0 to infinity e power minus st into minus t into f of t dt என்று கொடுக்கிறது. That is equal to minus integral 0 to infinity e power minus st into tf of t into dt என்பதை கொடுக்கிறது. இந்த அமைப்பை பார்த்தால் அது லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் tf of t இன் வரையறை எப்படி இருக்குமோ அந்த முறையில் இருக்கிறது. எனவே f dashed of s is equal to minus லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் tf of t என்பதாகிறது. அல்லது லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் tf of t equal to minus f dashed of s என்பதை கொடுக்கிறது. இதை கொண்டு நாம் லெப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் f dashed of s is equal to minus t f of t என்று எழுதலாம். இதிலிருந்து நமக்கு differentiation of transform of f of t corresponds to multiplication of f of t by minus t என்பதாக தெரிகிறது. இப்பொழுது கீழே கொடுக்கப்பட்டுள்ள சில கணக்குகளை நாம் தீர்வு செய்து காண்பிக்கலாம். முதலில் இரண்டாவது கணக்கை எடுத்துக்கொள்ளலாம். அதில் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t into sin பீட்டா t என்ன என்று கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் tf of t என்பது மைனஸ் d by ds ஆஃப் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t என்று இப்பொழுதுதான் பார்த்தோம். இங்கு f of t என்பது sin பீட்டா t. Laplace transform of f of t என்பது f of s. That is Laplace transform of sin beta t. That is beta by s square plus beta square. எனவே Laplace transform of t f of t is minus d by ds of beta by s square plus beta square. That is equal to minus beta into minus 2s by s square plus beta square the whole square, which is equal to 2 beta s by s square plus beta square the whole square. இதிலிருந்து நாம் 1 by 2 beta into Laplace transform of t sin beta t is equal to s by s square plus beta square the whole square என்று ரிசல்ட் 2வில் கொடுக்கப்பட்டுள்ள ரிசல்ட்டை நிரூபணம் செய்து காண்பித்திருக்கிறோம். அடுத்ததாக ரிசல்ட் 1 ரிசல்ட் 3 என்பதை பார்த்தால் நமக்கு t cos beta t என்ற டேர்ம் இவை இரண்டிலுமே இருக்கின்றன. அதனால் முதலில்
லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி காஸ் பீட்டா டி என்ன என்று கண்டுபிடித்து விட்டு பின்னர் 1, 3 என்ற கணக்குகளை எடுத்துக்கொண்டு அவற்றின் தீர்வை கண்டுபிடிக்கலாம். எனவே லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி காஸ் பீட்டா டி இஸ் மைனஸ் டி பை டிஎஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் which is equal to minus d by ds of Laplace transform of cos beta t. ஆனால் Laplace transform of cos beta t என்பது s by s square plus beta square, அதுதான் f of s. அதனால் Laplace transform of t cos beta t is minus d by ds of s by s square plus beta square. Quotient rule apply செய்து simplify செய்தால் நமக்கு s square minus beta square by s square plus beta square the whole square என்று கிடைக்கிறது. எனவே Laplace transform of t cos beta t is equal to s square minus beta square by s square plus beta square the whole square என்று கிடைக்கிறது. அதை a என்று குறிப்பிடலாம். முதலில் நாம் Laplace transform of sin beta t is beta by s square plus beta square என்று காண்பித்தோம். அதை b என்று குறிப்பிடலாம். இப்பொழுது a plus 1 by beta times b ஐ எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு Laplace transform of t cos beta t plus 1 by beta sin beta t என்ன என்பதை கண்டுபிடித்து எழுத வேண்டும். அதுதான் இங்கு வலதுபுறத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இதை கண்டுபிடித்திருக்கிறோம். அதை உபயோகிக்கலாம். அது நமக்கு s square minus beta square by s square plus beta square the whole square plus 1 by beta into beta by s square plus beta square. That is equal to s square minus beta square plus s square plus beta square by s square plus beta square the whole square. இதை simplify செய்தால் 2s square by s square plus beta square the whole square என்று கிடைக்கிறது. Half of Laplace transform of t cos beta t plus 1 by beta sin beta t is equal to s square by s square plus beta square the whole square என்று கிடைக்கிறது. எனவே that is equal to 1 by 2 beta into Laplace transform of beta t cos beta t plus sin beta t என்பதாக கிடைக்கிறது. இதுதான் ரிசல்ட் 3இல் நிரூபணம் செய்ய சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ரிசல்ட் 1ஐ நிரூபணம் செய்யலாம். அதற்கு a minus 1 by beta into b என்பது என்ன என்று கண்டுபிடிக்கலாம். அது நமக்கு Laplace transform of t cos beta t minus 1 by beta sin beta t என்பதை கொடுக்கும். That is equal to s square minus beta square by s square plus beta square the whole square minus 1 by s square plus beta square. That is equal to s square minus beta square minus s square plus beta square divided by s square plus beta square the whole square. அதை simplify செய்தால் நமக்கு minus 2 beta square by s square plus beta square the whole square என்பது கிடைக்கிறது. எனவே minus 1 by 2 beta square into Laplace transform of t cos beta t minus 1 by beta sin beta t is equal to 1 by s square plus beta square the whole square என்று வருகிறது. இதிலிருந்து 1 by 2 beta cubed into Laplace transform of sin beta t minus beta t cos beta t is equal to 1 by s square plus beta square the whole square என்று கிடைக்கிறது. இதுதான் ஒன்றில் நம்மை நிரூபணம் செய்ய சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 ரிசல்ட்களில் இருந்தும் நம்மால் Laplace inverse of 1 by s square plus beta square the whole square equal to 1 by 2 beta cubed into sin beta t minus beta t cos beta t என்றும் Laplace inverse of s by s square plus beta square the whole square equal to 1 by 2 beta t sin beta t என்றும் Laplace inverse of s square by s square plus beta square the whole square equal to 1 by 2 beta into beta t cos beta t plus sin beta t என்றும் காண்பிக்க முடியும். அடுத்ததாக integration of transforms என்ன என்று கண்டுபிடிக்கலாம். f of t என்ற செயல்பாடு
எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டியில் கொடுக்கப்பட்டுள்ள எல்லா நிபந்தனைகளையும் நிறைவு செய்கின்றன என்று எடுத்துக்கொள்ளலாம். மேலும் லிமிட் எஃப் ஆஃப் டி பை டி அஸ் டி டென்ஸ் டு 0 பிளஸ் எக்ஸிஸ்ட் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது ஃபார் எஸ் கிரேட்டர் தேன் கே Laplace transform of f of t by t is equal to integral s to infinity f of s ds. எனவே Laplace inverse of integral s to infinity f of s ds is equal to f of t by t என்பதாக கிடைக்கும். அதனால் integration of transform of a function f of t corresponds to division of f of t by t என்பதாக நமக்கு கிடைக்கிறது. இப்பொழுது integral s to infinity f of s ds என்பதை எடுத்துக்கொண்டு அதை integral s to infinity integral 0 to infinity e power minus st f of t dt into integration with respect to s என்று எழுதலாம். இதை integral 0 to infinity f of t into integral s to infinity e power minus st ds integrated with respect to t என்று order of integration ஐ change செய்து எழுதலாம். That is equal to integral 0 to infinity f of t into இதை integrate செய்தால் நமக்கு e power minus st by minus t between s is equal to 0 and s is equal to infinity என்று வருகிறது. அது integration with respect to t. That is equal to integral 0 to infinity f of t e power minus st by t into dt. That is equal to integral 0 to infinity e power minus st f of t by t dt, which is Laplace transform of f of t by t என்று கொடுக்கிறது. இதிலிருந்து நாம் Laplace inverse of integral s to infinity f of s ds is equal to f of t by t for s greater than k என்று கூற முடியும். இவற்றை இந்த ரிசல்ட்டுகளை உபயோகப்படுத்தி நாம் சில கணக்குகளை தீர்வு செய்ய பார்க்கலாம். Laplace inverse of log of 1 plus omega square by s square என்பது என்ன என்று கண்டுபிடிக்க சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை Laplace inverse of log of s square plus omega square by s square என்று எழுதலாம். f of s என்பதை log of s square plus omega square by s square என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு Laplace inverse of f of s என்ன என்று கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது. அதை f of t என்று குறிப்பிட்டு அந்த f of t ஐ கண்டுபிடிக்கலாம். அதனால் f dashed of s is equal to d by ds of f of s. That is d by ds of log of s square plus omega square by s square. That is d by ds of log of s square plus omega square minus log of s square, which is equal to 2s by s square plus omega square minus 2s by s square. இதை simplify செய்தால் நமக்கு f dashed of s is equal to 2s by s square plus omega square minus 2 by s என்று கிடைக்கிறது. எனவே Laplace inverse of f dashed of s is Laplace inverse of 2s by s square plus omega square minus Laplace inverse of 2 by s. That is equal to 2 cos omega t minus 2 என்பதாக வருகிறது. எனவே Laplace inverse of f dashed of s is equal to minus t into f of t என்பதை நாம் இப்பொழுது உபயோகித்தால் நமக்கு minus t f of t is equal to 2 cos omega t minus 2 என்பதாக கிடைக்கிறது. எனவே f of t is 2 minus 2 cos omega t divided by t, which is equal to 2 into 1 minus cos omega t divided by t என்பதாக கிடைக்கிறது. அதனால் Laplace inverse of log of 1 plus omega square by s square is equal to twice 1 minus cos omega t divided by t என்று நமக்கு கிடைக்கிறது. இந்த கணக்கை நம்மால் கீழ்வருமாறும் தீர்வு செய்து காண்பிக்கலாம். நாம் f dashed of s is equal to 2s by s square plus omega square minus 2 by s என்று முன்பே காண்பித்து விட்டோம். அதை
எடுத்துக்கொண்டு f dash of s என்பதை g of s என்று குறிப்பிட்டால் g of s is equal to 2s by s square plus omega square minus 2 by s என்று வரும். எனவே g of t equal to Laplace inverse of g of s, that is Laplace inverse of 2s by s square plus omega square minus 2 by s. அது 2 cos omega t minus 2 என்று கிடைக்கும். அதை g of t என்று எழுதலாம். எனவே Laplace inverse of log of s square plus omega square by s square equal to Laplace inverse of integral s to infinity g of s ds, and that is equal to minus g of t by t. g of t ஐ நாம் 2 cos omega t minus 2 என்று கண்டுபிடித்து விட்டோம். அதை இங்கு உபயோகம் செய்தால் நமக்கு Laplace inverse of log of s square plus omega square by s square equal to minus 2 cos omega t minus 2 divided by t என்று கிடைக்கிறது. எனவே Laplace inverse of log of s square plus omega square by s square equal to 2 by t into 1 minus cos omega t என்று நாம் முன்பு கண்டுபிடித்த அதே விடை இப்பொழுது வேறு விதமான வழிமுறையை பின்பற்றி தீர்வு செய்த பொழுதும் கிடைத்திருக்கிறது. இங்கே உங்களுக்கு அதே வழிமுறையை பின்பற்றி தீர்வு செய்யும் வழியில் ஒரு கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஹோம்வொர்க்காக. அதை நீங்கள் முயன்று விடையை கண்டுபிடியுங்கள். இப்பொழுது நாம் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸை எடுத்துக்கொண்டு எவ்வாறு லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வழிமுறையை பின்பற்றி அவற்றின் தீர்வு கண்டுபிடிக்க முடியும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் y of t என்பதை y of s என்று குறிப்பிடலாம். Laplace transform of y dash of t is equal to s into Laplace transform of y of t minus y of 0. அதனால் அதை s into y of s minus y of 0 என்று குறிப்பிடலாம். எனவே Laplace transform of t times y dash of t என்று இருந்தால் அது இப்பொழுது நாம் தெரிந்து கொண்ட ரிசல்ட்டை கொண்டு minus d by ds of Laplace transform of y dash of t என்று எழுத முடியும். That is equal to minus d by ds of Laplace transform of y dash of t is sy of s minus y of 0. இதை differentiate with respect to s செய்தால் நமக்கு minus y of s into derivative of s which is 1, then minus s into dy by ds minus d by ds of y of 0 which is a constant, that will be 0 என்று கிடைக்கும். அதனால் Laplace transform of t into y dash of t is equal to minus y of s minus s into dy by ds என்பதாக கிடைக்கிறது. அடுத்ததாக Laplace transform of t y double dash என்ன என்று பார்க்கலாம். அது minus d by ds of Laplace transform of y double dash. ஆனால் Laplace transform of y double dash என்பது s square into y of s minus s into y of 0 minus y dash of 0. அதனால் இதனுடைய derivative with respect to s கண்டுபிடித்தால் நமக்கு derivative of s square minus 2s into y plus s square into derivative of y, that is dy by ds. இங்கு மைனஸ் சைனை இங்கு எடுத்து கொண்டு வந்துள்ளோம். அடுத்ததாக minus derivative of s multiplied by y of 0, that is 1 into y of 0 multiplied by a minus sign, so this will become plus y of 0. Derivative of y dash of 0 என்பது 0 என்பதாகும். எனவே Laplace transform of t y double dash is equal to minus 2sy minus s square into dy by ds plus y of 0 என்று நமக்கு கிடைக்கிறது. பொதுவாக Laplace transform of t power m into nth derivative of y is equal to minus 1 power m into mth derivative with respect to s of Laplace transform of nth derivative of y என்பதாக இருக்கும். இதை எழுதி பின்னர் derivative with respect to s செய்தால் நமக்கு Laplace transform of t power m into nth derivative of y என்பது என்ன என்று கிடைக்கும். இப்பொழுது இவற்றை உபயோகப்படுத்தி நாம் சில டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸுக்கு தீர்வு என்ன என்பதை கண்டுபிடிக்கலாம். முதலாவதாக
t into y double prime plus 2y prime plus ty equal to cos t என்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்துக்கொள்ளலாம். இதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் t-ஆக இருக்கின்றன. அதனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் உள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கிறது. இதற்கு ஆரம்ப நிலை நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. y of 0 equal to 1, y prime 0 equal to 0 என்று. இதனுடைய தீர்வை நாம் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வழிமுறையை பின்பற்றி கண்டுபிடிக்க வேண்டும். அதனால் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கொள்ளலாம். லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டியை உபயோகப்படுத்தினால் அது லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் dy டபுள் பிரைம் ப்ளஸ் ட்வைஸ் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் y பிரைம் ப்ளஸ் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் dy ஈக்குவல் டு லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் t என்று கொடுக்கும். இப்பொழுது ஓரொரு டேர்மும் என்ன என்று பார்த்து பின்னர் இந்த தீர்வை கண்டுபிடிக்கலாம். லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t into f of t என்பது மைனஸ் d by ds ஆஃப் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t என்று பார்த்தோம். அதனால் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t into y டபுள் பிரைம் எடுத்துக்கொண்டால் அது மைனஸ் d by ds ஆஃப் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் y டபுள் டேஷ்ட் பிளஸ் அடுத்த டேர்ம் ட்வைஸ் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் y டேஷ்ட். அடுத்தது t times y Laplace transform அது minus d by ds of Laplace transform of y that is equal to Laplace transform of cos t. எனவே minus d by ds of Laplace transform of y double prime is s square into y of s minus s into y of 0 minus y dash of 0 plus 2 into Laplace transform of y dash is s into y of s minus y of 0 minus d by ds of Laplace transform of y that is y of s is equal to s divided by s square plus 1 என்று கிடைக்கிறது. எனவே இப்பொழுது இதை differentiate with respect to s செய்தால் நமக்கு minus s square into dy by ds minus y of s into derivative of s square which is 2s. அடுத்த term derivative of sy of 0 with respect to s is y of 0 into 1. அடுத்தது s into derivative of y of 0 which is a constant 0. Derivative of y dash of 0 that is 0. அடுத்ததாக 2 times s into y of s minus 2 into y of 0 minus d by ds of y of s is equal to s by s square plus 1 என்று கிடைக்கிறது. எனவே minus 2s y of s with plus 2s y of s cancel ஆகிறது. நமக்கு minus s square plus 1 into dy by ds minus 2y of 0 plus y of 0 அது minus y of 0 என்பதை கொடுக்கிறது. That is equal to s by s square plus 1. எனவே s square plus 1 into dy by ds plus 1 is equal to minus s by s square plus 1. இங்கு y of 0 equal to 1 என்று கொடுக்கப்பட்டுள்ள ஆரம்ப நிலை நிபந்தனை உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. இதிலிருந்து dy by ds is equal to minus 1 by s square plus 1 minus s by s square plus 1 the whole square என்று கிடைக்கிறது. அதனால் Laplace inverse of dy by ds is equal to Laplace inverse of minus 1 by s square plus 1 minus Laplace inverse of s by s square plus 1 the whole square. ஆனால் Laplace inverse of dy by ds is minus t into y of t. எனவே minus t into y of t equal to minus Laplace inverse of 1 by s square plus 1 minus Laplace inverse of s by s square plus 1 the whole square. Laplace inverse of 1 by s square plus 1 என்பது sin t. இப்பொழுது Laplace inverse of s by s square plus 1 the whole square கண்டுபிடிக்கலாம். இந்த வகுப்பு ஆரம்பித்தவுடன் இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் செய்தோம். அதாவது s by s square plus beta square the whole square is equal to Laplace transform of 1 by 2 beta into sin beta t multiplied by t என்று நிறைவு செய்தோம். இப்பொழுது beta equal to 1 என்று இதில் எடுத்துக்கொண்டால் நமக்கு s by s square plus 1 the whole square is Laplace transform of half of
t into sin t என்று வருகிறது. எனவே Laplace inverse of s by s square plus 1 the whole square அதுதான் இங்கே இருக்கிறது. அது t by 2 into sin t என்பதாக நமக்கு கிடைக்கிறது. எனவே y of t is equal to sin t by t plus sin t divided by 2 என்று இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆரம்ப நிலை நிபந்தனை நிறைவு செய்யும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு y of t equal to sin t by t plus half of sin t என்பதாக நமக்கு கிடைக்கிறது. இவ்வாறாகத்தான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வித் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் கொடுக்கப்பட்டால் அவற்றை லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வழிமுறையை பின்படுத்தி தீர்வு செய்ய வேண்டும். அடுத்ததாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பெசல் ஃபங்க்ஷன்ஸ் j0 of x, j1 of x என்பவை என்ன என்று பார்க்கலாம். j0 of x என்பது 1 minus x square by 2 square plus x power 4 by 2 square into 4 square minus x power 6 by 2 square 4 square 6 square plus etc. என்பதாக இருக்கும். எனவே Laplace transform of J0 of x is Laplace transform of this series. linearity property உபயோகப்படுத்தி எழுதினால் Laplace transform of 1 by s, Laplace transform of x square 2 factorial by x cubed, Laplace transform of x power 4 is 4 factorial by s power 5 plus etc. என்று கிடைக்கும். எனவே இதில் 1 by s என்ற காரணியை பொதுவாக எடுத்துக்கொண்டால் நமக்கு Laplace transform of J0 of x is equal to 1 by s into 1 plus 1 by s square the whole power minus half என்பதாக கிடைக்கிறது. அதனால் அது 1 by s into s square plus 1 by s square the whole power minus half. That is equal to 1 by s into s square by s square plus 1 to the power of half. இதை simplify செய்தால் நமக்கு 1 by root of s square plus 1 என்று கிடைக்கிறது. அதாவது Laplace transform of J0 of x is 1 by root of s square plus 1. எனவே J0 of x is equal to Laplace inverse of 1 by root of 1 plus s square என்பதாக கிடைக்கிறது. அடுத்ததாக Laplace transform of J1 of x என்ன என்று பார்க்கலாம். இதற்கு J1 of x is equal to minus J0 dashed of x என்று ரெக்கரன்ஸ் ரிலேஷன் மூலம் புரிந்து கொண்டிருக்கிறோம். அதை உபயோகப்படுத்தலாம். அப்பொழுது Laplace transform of J1 of x is minus Laplace transform of J0 dashed of x. இப்பொழுதுதான் நாம் கண்டுபிடித்தோம் Laplace transform of J0 of x என்ன என்று. மேலும் Laplace transform of J0 dashed of x is equal to s into Laplace transform of J0 of x minus J0 of 0. இவற்றையும் உபயோகப்படுத்தினால் நமக்கு Laplace transform of J1 of x is minus s into Laplace transform of J0 of x minus J0 of 0 என்று கிடைக்கிறது. அது minus s into Laplace transform of J0 of x is 1 by root of 1 plus s square. Then plus J0 of 0, 1. அதனால் 1 minus s by root of 1 plus s square என்று Laplace transform of J1 of x இருக்கு நமக்கு கிடைக்கிறது. இப்பொழுது மற்றும் ஒரு வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கொண்டு Laplace transform வழிமுறையை பின்படுத்தி அதன் தீர்வை கண்டுபிடிக்கலாம். x into y double prime plus y prime plus xy equal to 0, y of 0 equal to 2, y prime of 0 equal to 2 என்று ஆரம்ப நிலை நிபந்தனையும் கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு x என்பது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், சுயாதீன மாறி. y என்பது டிபெண்டன்ட் வேரியபிள், அது x-ஐ சார்ந்தது. prime என்று கொடுக்கப்பட்டது d by dx என்பதை குறிக்கும். அதனால் Laplace transform of y of x என்பதை y of s என்று குறிப்பிடுவோம். Laplace transform of y of x என்பது integral 0 to infinity e power minus sx y of x into dx என்பதாக இருக்கும். இது ஒரு function of x ஆக வரும். அதைத்தான் நாம் capital Y of s என்று குறிப்பிட்டிருக்கிறோம். அதனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை Laplace transform வழிமுறையில் தீர்வு செய்வதற்காக Laplace transformை எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது நமக்கு Laplace transform of xy double prime plus Laplace transform of y prime plus Laplace transform of xy equal to 0 என்று கிடைக்கும். Laplace transform of xy double prime is
minus d by ds of Laplace transform of y double prime. அது s square y of s minus s y of 0 minus y dash of 0 என்பதை கொடுக்கும். அடுத்ததாக Laplace transform of y prime என்பது sy of s minus y of 0 என்பதை கொடுக்கும். அடுத்த term Laplace transform of x into y, அது minus d by ds of Laplace transform of y, அது y of s என்பதாகும். எனவே Laplace transform of x into y என்பது minus d by ds of y of s என்பதாக இருக்கும். எனவே that is equal to 0 which is on the right hand side என்று நாம் எழுதலாம். இப்பொழுது differentiation with respect to s செய்தால் நமக்கு minus s square into derivative of y of s minus 2s into y of s plus y of 0, then derivative of y prime of 0 is 0 plus s into y of s minus y of 0 minus dy by ds is equal to 0 என்று கிடைக்கிறது. இதிலிருந்து dy by ds டேர்ம்களை கலெக்ட் செய்தால் நமக்கு minus s square minus 1 into dy by ds என்று கிடைக்கிறது. minus 2s y of s plus s y of s, அது minus s y of s என்பதை கொடுக்கிறது. that is equal to 0. இதிலிருந்து s square plus 1 into dy by ds plus s into y of s equal to 0, which implies dy by y equal to minus s by s square plus 1 into ds. இதை integrate செய்தால் நமக்கு log y of s is equal to minus half log s square plus 1 plus an arbitrary constant என்று தீர்வு கிடைக்கிறது. இதிலிருந்து log y of s plus half log s square plus 1 equal to log c dashed என்று c ஐ குறிப்பிடலாம். எனவே y of s is equal to c dashed by root of s square plus 1 என்று கிடைக்கிறது. அதனால் y of x, இங்கு x என்பதுதான் independent variable and y of s என்பது Laplace transform of y of x என்பதை குறிக்கிறது. எனவே Laplace inverse of y of s என்பது y of x. அதனால் y of x என்பது c dashed into Laplace inverse of 1 by root of s square plus 1. அது c dashed into j naught of x. இப்பொழுதுதான் நாம் காண்பித்தோம் Laplace transform of j naught of x is 1 by root of s square plus 1 என்று. எனவே y of x is equal to c dashed into j naught of x என்று கிடைக்கிறது. இப்பொழுது இந்த ஆரம்ப நிலை நிபந்தனை y of 0 equal to 2 என்பதை உபயோகித்தால் நமக்கு 2 is equal to c dashed into j naught of 0 என்று கிடைக்கிறது. அது j naught of 0 என்பது 1, அதனால் c dashed is equal to 2 என்று கிடைக்கிறது. இதை கொண்டு நாம் y of x is equal to 2 times j naught of x என்று இந்த differential equationஇன் தீர்வை எழுத முடிகிறது. இங்கே கீழே இந்த வழிமுறைகளை பின்பற்றி வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் உள்ள இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வுகளை கண்டுபிடிப்பதற்கு உங்களுக்கு பயிற்சிக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றை நீங்கள் முயன்று தீர்வு செய்து பாருங்கள். முக்கியமாக சில அட்வான்டேஜஸ் ஆஃப் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வழிமுறைகளை பற்றி இங்கு நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். இந்த லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வழிமுறைகளை பின்பற்றி சுலபமாக டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களின் தீர்வுகளை கண்டுபிடிக்க முடிகிறது. குறிப்பிட்ட தீர்வுகளை சுலபமாக கண்டுபிடிக்க முடிகிறது. இதற்கு பொது தீர்வு கண்டுபிடித்து பின்னர் ஆரம்ப நிலை நிபந்தனைகளை உபயோகப்படுத்தி பின்னர் குறிப்பிட்ட தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும் என்பது கிடையாது. நேராகவே அந்த ஆரம்ப நிலை நிபந்தனைகள் எல்லாம் உபயோகப்படுத்தப்படுகின்றன. நமக்கு கிடைக்கும் தீர்வு குறிப்பிட்ட தீர்வாக இருக்கிறது. மேலும் சமபடியற்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்திருந்தால் அதற்கு நாம் முதலில் சமபடித்தான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்துக்கொண்டு அதை லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வழிமுறையை பின்பற்றி தீர்வு கண்டுபிடித்து பின் சமபடியற்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் கிடையாது. லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வழிமுறையில் சமபடியற்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுக்கப்பட்டாலும் நாம் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின்
தீர்வை சுலபமாக கண்டுபிடித்து விட முடிகிறது. நமக்கு லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் தட் நான் ஹோமோஜீனியஸ் டேர்ம் தான் என்ன என்று தெரிய வேண்டும். மேலும் நாம் தொடர்ச்சியாக இல்லாத செயல்பாடுகள், பீரியாடிக் செயல்பாடுகள், ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ், இம்பல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், டிராக் டெல்டா ஃபங்க்ஷன்ஸ் போன்ற செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டிருந்தால், அது இன்புட்டாக கொடுக்கப்பட்டிருந்தால், அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் விவரிக்கும் ரெஸ்பான்ஸ் என்ன என்பதை கண்டுபிடிக்க முடிகிறது இந்த லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வழிமுறைகளை பின்பற்றி. அதை தவிர நிறைய செயல்பாடுகளின் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன என்பது டேபிள்ஸ் மூலம் கொடுக்கப்பட்டிருப்பதால் இவற்றை சுலபமாக பயன்படுத்தி நம்மால் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வழிமுறைகளை கடைபிடித்து இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் அல்லது நிலையான மாறிலிகள் கொண்டிருந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்களின் தீர்வுகளை சுலபமாக கண்டுபிடிக்க முடிகிறது. இதுதான் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வழிமுறைகளை பின்பற்றுவதனால் நமக்கு கிடைக்கும் அட்வான்டேஜஸ். இத்துடன் இந்த வகுப்பை முடித்து கொள்ளலாம்.